நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரையோட ஆட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஒரு பக்கம் நம்ம மனோகரன் நெனைச்ச மாரி இந்த சுடரி வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் கையும் களவுமா நம்ம மல்லி கிட்ட சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த மல்லிக்கு வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. ஏன்னா விஜய் சார் வந்துட்டு இவங்க மேல அளவு கடந்த காதல வச்சுட்டு இருக்காங்கன்னு. ஆனா இது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த சுடருக்கே வந்துட்டு கொஞ்சம் பயம் வந்துருச்சுங்க. மனோகரன் பார்த்துட்டு அந்த ஒரு ஃபோனை கேட்டதுமே இப்போ உடனே வந்துட்டு நம்ம ரகுவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். அந்த சுடரு எனக்கு கொஞ்ச நாளைக்கு நீ ஃபோன் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் நானே வந்துட்டு உன்னை கான்டாக்ட் பண்ணுறேன். நான் வந்துட்டு இந்த ஒரு கிறுக்கங்கிட்டையும் இந்த ஒரு கிறுக்கிக்கிட்டையும் மாட்டிக்கிட்டேன். கண்டிப்பாக இவங்க வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நான் ரொம்பவே சிக்கலாக போயிடும். இதுக்கு மேலே வந்துட்டு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நானே உனக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இந்த சுடர் இருந்துக்கிட்டு நம்ம ரகுவுக்கு எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்களான்னு இவ்வளோ பண்ண தெரிஞ்ச இந்த சுடருக்கு கையுங்களமாக நம்ம விஜய் முன்னாடி எப்படி நடிக்கணும் அப்படின்ற ஒரு உண்மையை மட்டும் மறந்துட்டாங்க. இப்போ நம்ம விஜய் வந்ததும் நீ சாப்பிட்டியா இல்லையா அப்படின்ற மாதிரி அக்கறையில் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சுடர் இருந்துக்கிட்டு ஒரு வேளை மனோகரை வந்துட்டு ஏதாச்சும் எல்லா உண்மையுமே சொல்லியிருப்பானோ அப்படின்ற மாதிரி இவளே வந்துட்டு அவசரப்பட்டு அந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணலை. உண்மையிலே என் மேலே வந்துட்டு வீண் பழி போட்டு நான் வந்துட்டு யாரு கூடயோ ஃபோன் பேசிட்டு இருக்குன்னு என் மேலே அபாயமான பழியை போட்டுட்டு இருக்காங்கன்னு இவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சுடரை வந்துட்டு அந்த ஒரு உண்மையை சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இப்போ நம்ம மனோகர்னா நம்ம மல்லி வந்துட்டு விட்டு பிடிக்கலாம், அவளுக்கே வந்துட்டு தெரியக்கூடாது நம்ம அவன் மேலே சந்தேகப்படுறது. ஆனால் அவள் கையுங்காலமாக சிக்கிற போது எல்லாருக்கும் அந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தலன்னு நம்ம மல்லி கொஞ்சம் தாமதமாக இருக்காங்க. ஆனால் அந்த சுடர் இருந்துக்கிட்டு இப்போ எப்படியாச்சும் வந்துட்டு இவங்களே நம்ம பண்ணுற ஃப்ராட் வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதிரேசங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பத்திரத்தையும் அந்த ஒரு மொத்த சொத்து மதிப்பும் இந்த விஜய் கிட்ட இருக்கிறதையும் ஏமாற்றிட்டு போயிடணும்னு நினச்சிட்டு இருக்குங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணி இருக்கிறாங்காட்டி கண்டிப்பாக இது ஒரு சாத்தியமே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு ஒரு விஷயம்னா துடிச்சு போயிடுவாங்க. இப்போ நம்ம மல்லியும் மனோகரனே சொல்கிற போது இவங்க மேலே வந்துட்டு எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இவங்க வந்துட்டு ரேணுகாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத வச்சு நம்ம அன்னபூர்ணி சரியான முறை தாங்க எடுக்கிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் கையுங்காலமாக நம்ம மல்லிக்கிட்டையும் நம்ம கதிரேசங்கிட்டையும் இப்போ வந்துட்டு இந்த சுடரின்றவ சிக்க போகிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களான்னா இப்போ எதுக்காக வந்திருக்கா, இப்போ இருக்க எதுக்காக வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் வெளியே வருவான். எவ்வளோதான் விஷயம் வந்துட்டு வெளிச்சத்துக்கு வராமல் இருந்தாலும் இந்த சுடரி ஒரு விஷயமும் இந்த ரகுவோட விஷயமும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு.